வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் ஆனி மாதம் 3ஆம் தேதி திங்கட்கிழமை, இதற்கு சரியான ஆங்கில தேதி 17/6/2024. வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்க்கலாம். இன்று ஏகாதசி விரதம் எடுக்க உகந்த நாள். பெருமாளுக்கு விரதம் எடுக்கலாம். இன்றைய நாள் சுப முகூர்த்த தினம். இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 6:30 7:30 வரையும், பிறகு இன்று மாலை 4:30 5:30 வரையும் நல்ல நேரம். இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று காலை 9:30 10:30 வரையும், பிறகு இன்று இரவு 7:30 8:30 வரையும் கௌரி நல்ல நேரம். இன்றைய ராகு கால நேரம் இன்று காலை 7:30 9 வரையும் ராகு காலம். இன்றைய குளிகை நேரம் இன்று மதியம் 1:30 3 வரையும் குளிகை நேரம். இன்றைய யமகண்ட நேரம் இன்று காலை 10:30 12 வரையும் யமகண்டம். இன்றைய சூல திசை கிழக்கு. பரிகாரம் தயிர். இன்றைய சூரிய உதயம் இன்று அதிகாலை 5:54 சூரியன் உதயமாகும். இன்றைய திதி இன்று அதிகாலை 4:28 வரை தசமி திதி, அதன் பிறகு ஏகாதசி திதி. இன்றைய நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:48 வரை சித்திரை நட்சத்திரம், அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 4:28 வரை கரசை கரணம், அதன் பிறகு இன்று மாலை 5:12 வரை வனிசை கரணம், அதன் பிறகு பத்திரை கரணம். இன்றைய யோகம் இன்று பிற்பகல் 1:48 வரை சித்த யோகம், அதன் பிறகு அமிர்த யோகம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று பிற்பகல் 1:48 வரை பூரட்டாதி நட்சத்திரமும், அதன் பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் அச்சம் கொள்ள தேவையில்லைங்க. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகளில் எதுவும் செய்யாமலும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கனாவே சந்திராஷ்டமம் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காதுங்க. அதற்காக நீங்கள் மாமூலாக என்னென்ன வேலை செஞ்சீங்களோ, ரொட்டீன் ஒர்க் லைஃப் அனைத்தையும் நீங்கள் திறம்பட செய்யலாம். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை, பிழையும் வராதுங்க, தடங்களும் இருக்காதுங்க. சரிங்களா? இன்றைய நாளுக்கான நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்க. உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்கு உடன் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போ பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் தனபாக்கியம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இறையருள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையுங்க. இந்த நாளில் உங்களுடைய எண்ணங்களில் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. உங்களுடைய குடும்பத்தாருக்கு இன்று அணிகலன்கள் வாங்க வாய்ப்பு இருக்குங்க. குழந்தைகளின் தேவையை பூர்த்தி செய்வதற்கும் வாய்ப்பு இருக்குங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வரவு வரக்கூடிய நாளாக, பண வரவு வரக்கூடிய நாளாக இந்த மேஷராசி அன்பர்களுக்கு அமைந்திடும். இருந்தாலும் பயணத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறம். அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்திலும் அலுவலகத்திலும் ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு
உங்களுடைய திறமையை உங்களுக்கே தெரிய வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து நன்மை நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பணவரவு வர வேண்டிய நாளாகவும், உங்களுடைய நீண்ட நாள் நண்பர்கள் உங்களை சந்திக்கும் வாய்ப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சிலருக்கு புதிய வாகனங்கள் வாங்கவும் அல்லது பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனம் புதுப்பிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. அதனால் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாளாக இருக்குங்க. இந்த அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் நிறங்க. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய தன்னம்பிக்கை இன்று வளரக்கூடிய நாளாக இருக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சாதகமாக உங்களுக்கு அமையக்கூடிய நாளாக இருக்குங்க. மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான செய்தி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அடுத்தவர் மீது கோபப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ஆனால் நீங்கள் கோபப்படக்கூடாதுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கோபத்தை தவிர்த்திங்கன்னா உங்களுக்கு மாபெரும் ஒரு வெற்றி வாய்ப்பு காத்திருக்குங்க. ஆனால் கோபம் கொண்டீங்கன்னா அந்த வெற்றி வாய்ப்பு கிடைக்காது. அதனால் இன்றைய நாள் யார் மீதும் கோபம் செலுத்தாமல், எல்லாத்துக்கும் காரணம் வன்மம் தான், கொஞ்சம் பேச்சை குறைக்கணும், அவ்வளோதாங்க. பேச்சை குறைச்சாவே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சரியாக போடும். துஷ்டரை கண்டால் தூர விலகு, அதுதான் சுருக்கமாக அப்போ சொன்னாங்க. இப்போ நான் கொஞ்சம் விரிவாக சொல்கிறேன். அதனால் உங்களுக்கு பிடிக்காதவங்களை பார்த்தீங்கன்னா ஒதுங்கி இருப்பது நல்லது, சரிங்களா? அவங்கள எதிர்கொண்டு பிரச்சனைகளை பேசினா அது கோபம் தான் வரும், ஒருத்தருக்கு பகை தான் வளரும். அதனால் இன்றைய நாள் பகை வளராமல் பார்த்து கொள்வது உங்கள் திறமை, சரிங்களா? அதிர்ஷ்டமான திசை மிதுன ராசி அன்பர்களுக்கு வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறங்க. மிருக சீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் ஃபினான்ஸில் நெருக்கடி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் எதிலும் பொறுமை தேவைக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். உங்களுக்கு பொறுமை அவசியங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தாரை அனுசரித்து சென்றீங்கன்னா எல்லாமே இன்றைக்கி நல்லதாக நடக்கும் உங்களுக்கு. கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உடல் சோர்வு ஏற்படக்கூடிய நாளாகவும் மனத்தெளிவு கொஞ்சம் குறைவான நாளாகவும் இருக்கும். ஆனாலும் உங்களுடைய எண்ணங்களில் நீண்ட நாள் ஆசை இன்று நிறைவேறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. புதிய வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கும் வாய்ப்பு சிலருக்கு வரும், சரிங்களா? இன்றைய நாளில் குழந்தைகளின் ஆசையை நிறைவேற்றி செய்வாங்க, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லைங்க. அதோட உங்களுடைய பழைய பொருள்கள் ஒன்று காணா போனது இன்று கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் கடகராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மன தெளிவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு, பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சிக்கனம் தேவை. அந்த சிக்கனம் இன்னையிலிருந்து கூட ஆரம்பிக்கலாம் நீங்கள், ஆமாங்க. ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்ற பாதை தெரிய வரும். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சி திருவினையாக்கக்கூடிய நாளாக, ஒரு உறுதி தன்மை ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. நான் இதை சாதிப்பேன், இது என்னால் முடியும் அப்படின்னு ஒரு திடமான முன்னேற்றமான எண்ணங்கள் உங்களுடைய மனதில் பதிவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. இன்றைய நாள் நீங்கள் சந்திக்கக்கூடியவரால் உங்களுக்கு ஒரு மாற்றம் நிகழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மொத்தத்தில் ஏற்றம் தரும் நாளாகவும் ஊக்கம் தரும் நாளாகவும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இருக்கும். அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறங்க. மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புதிய தேடல்கள் உங்களுக்கு ஏற்படும். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அரசு உதவி மற்றும் நண்பர்கள் உதவி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையின் தத்துவம் தெரிய வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சாதனை, ஆமாங்க, சாதனை உங்களுக்கு இன்றைய நாள் தெரிய வரும்.
ஏன்னா இன்றைய நாளில் சந்திரன் 2ஆம் இடத்துல இருக்கார் உங்களுக்கு. அது பெரிய சாதனையை உங்களுக்கு ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலை செய்யும் இடத்துல உங்கள் மீது உங்கள் திறமையை மெச்சி உங்களுக்கு ப்ரொமோஷன், அதாவது பதவி உயர்வு, சம்பள உயர்வு அது மாதிரி கொடுக்கறதுக்கும், அல்லது உங்களுக்கு பரிசு கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குங்க. மொத்தத்தில் இன்றைக்கி கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு நல்வாய்ப்பாக நல்ல பாராட்டு கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குங்க. இன்றைய அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்டமான எண் 5ங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய திறமைக்கு மெச்சிய பாராட்டு ஏற்படும். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனக்குழப்பம் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அலைச்சல் ஏற்படும், ஆனால் அசதி கிடைக்கும். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மன நிம்மதி ஏற்படக்கூடிய நாளாகவும், மனதில் இருந்த சஞ்சலம் நிவர்த்தி அடையக்கூடிய நாளாகவும், மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு வாகை சூடிய நாளாக, வெற்றி மாலை கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. மன நிம்மதி கிடைக்குங்க. அப்பா, ஒரு வழியாக அந்த கடனை முடித்தேன், இது எனக்கு பெரிய சாதனைங்கன்னு உங்கள் வீட்டுக்காரவங்கள்ட்ட நீங்கள் சொல்லுவீங்க, உங்கள் வீட்டுக்காரவங்க உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. ஆக குடும்பத்தில் இன்றைய நாள் ஒரு சாதனையை பற்றி நீங்கள் எல்லாம் பேசுகிறது மாதிரி இருக்கும். இன்றைய சூழல் உங்களுக்கு துலாம் ராசி அன்பர்களுக்கு மன சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும், ஒரு மாற்றம் தரும் நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் அடர் பச்சை நிறங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுடைய விருப்பங்கள் இன்று நிறைவேறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாமா அல்லது அத்தை அவங்களுடைய உதவி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அனுகூலமான பலன்கள் இன்றைய கைமேல் பலனாக நீங்கள் பார்க்கலாம். விருட்சிக ராசி அன்பர்களே, விருட்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல செயல் உங்களுக்கு நடைபெறும். நல்ல செயல்னா 12ஆம் இடத்துல சந்திரன் மறைஞ்சிருக்காரு, அதனால் ஒரு நற்செயல் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு செயல் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த செயல் பின்னாளில் உங்களை பாராட்டுவதற்காகவும் உங்களுடைய வளர்ச்சியின் ஒரு பகுதியாகவும் இந்த செயல் இருக்குங்க. ஆக இந்த செயலால் உங்களுக்கு பின் வாழ்க்கை செழிக்கும். ஆமாங்க, அவங்க இல்லைன்னா இது யாருமே செய்ய முடியாது அப்படின்னு உங்களுக்கு எந்த நாளும் பாராட்டு கிடைக்கக்கூடிய வகையில் இந்த செயல் அமையும். இன்றைய அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்புங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு எதிர்ப்புகள் இன்று மாறக்கூடிய சூழல் ஏற்படுங்க. அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு லாபம், இன்றைக்கு சிறு வியாபாரியாக இருந்தாலும் சரி, பெரும் வியாபாரியாக இருந்தாலும் சரி, நல்ல லாபம் ஏற்படுங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நெருக்கடிகள் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு உடல் சோர்வு காணக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். மனதில் சிறு சிறு பிரச்சனை, அந்த பிரச்சனையால் சோர்வு, மனசோர்வு, அதாவது பையில் பணம் இல்லாதவே சோர்வு தான். ஆனால் இன்றைய நாள் உங்களுக்கு உள்ளத்திலே ஒரு சோர்வு ஏற்படுதுன்னா உடலின் அசதி காரணம்தான். அதனால் இந்த நாள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்திங்கன்னா அது சரியாக போடும். அது மதியம் 3 மணி வரையும், அதுக்கு பிறகு சுறுசுறுப்பு உங்களுக்கு உச்சந்தலைக்கு ஏறிடுங்க. அதனால் 3 மணி வரையும் கொஞ்சம் உடல் சோர்வை நீக்கிக்கிங்க. சிலருக்கு உடல் வலி இருப்பதாக வாய்ப்பு இருக்குது, அதுக்காக மாத்திரைகளும் எடுத்துக்கொள்ளலாம், தவறில்லை. உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சளுங்க. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு காரியத்தில் ஆர்வம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நாள் திருப்தி அடையக்கூடிய நாளாக, உங்களுடைய செயலை நீங்களே மெச்சக்கூடிய நாளாக அமையும் இந்த நாள். சரிங்களா? மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய சிநேகிதர்கள் அல்லது தொலைதூர நண்பர்கள், புதிய நண்பர்கள் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. பழைய சிநேகிதர்களை சந்திக்கலாம், அல்லது புதிய நண்பர்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் உங்களுக்கு சிறு நன்மையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு வெளியூர் செய்தி அல்லது வெளிநாட்டு செய்தி கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. அந்த செய்தி உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியை கொடுக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லைங்க. மகர ராசி அன்பர்களுக்கு அந்த ஃபோன் மூலமோ அல்லது நீங்கள் தேர்ச்சி, அதாவது எழுத்துத் தேர்வுகள் தேர்ச்சிருக்கலாம் அல்லது நேர்முகத் தேர்வு சந்திச்சிருக்கலாம். அதில் வெற்றி உங்களுக்கு வாய்ப்பு இருக்குங்க, எங்கள் கம்பெனியில் சேர்ந்துங்க அப்படின்னு உங்களுக்கு ஆர்டர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. சரிங்களா? அது சிலருக்கு வாய்க்கும். எல்லாருக்கும் கிடைக்குமா? கிடைக்காது. சிலருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. மொத்தத்தில் மகர ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு சாதிக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலுவலகத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பு, எல்லாருடைய மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தாரின் ஆதரவும் பெற்றோர்களின் ஆதரவும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் பொறுமை, நிதானம் இது அவசியங்க. தானங்கள்லேயே சிறந்தது நிதானம் தான். அந்த நிதானம் இன்று உங்களுக்கு தேவை. கொஞ்சம் கொஞ்சம் கோவப்பட்டீங்கன்னா கூட அந்த வேற ஒரு மாற்றமாக போயிடும். அதனால் முடிந்தவரை நிதானத்தை இழக்காமல் இருக்கணும். உங்களுடைய நிதானத்தை இழக்கிறது மாதிரி எதிரிகள் சூழ்ச்சிகளில் நீங்கள் விழுந்துடாதீங்க. இன்றைய நாள் உங்களை எதிரிகளால் சூழ்ச்சி வலையில் சிக்க வைக்க காத்திருக்காங்க. அதனால் இன்றைய நாள் கொஞ்சம் நிதானத்தை இழக்காமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் வெற்றியாளர். அதனால் கும்பராசி அன்பர்கள் முடிந்தவரை யார் பேச்சையும் கேட்க வேண்டாம். இன்றைக்கி சுயமாக முடிவெடுங்க. அடுத்தவர்கள் வார்த்தையை கேட்க வேண்டாம். இன்றைய நாள் மட்டும் சுய முடிவு எடுத்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென்கிழக்குங்க. அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு நெருக்கமாக இருக்கும். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் இப்படியும் இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம், எதுவும் இருக்கலாம். ஆக இன்றைய நாள் உங்களுக்கு மாற்றங்கள் காணக்கூடிய நாளாக சதய நட்சத்திர நண்பர்களுக்கு இருக்கும். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் இதுவரை புரியாத ஒரு புதிர், அந்த புதிருக்கு விடை கிடைக்குங்க. மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் மன நிறைவு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். உங்களுடைய செயல்திறன் கருதி நீங்களே அப்பா இன்றைக்கி நல்ல காலம் முடிச்சாச்சு, இந்த பிரச்சனை தீர்ந்தது அப்படின்னு ஒரு வார்த்தை உங்களுக்கு நீங்களே ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தையாகவும் திடப்படுத்தி கொள்ளக்கூடிய வார்த்தையாகவும் அந்த வார்த்தை இருக்குங்க. இந்த நாளில் உங்களுக்கு குழந்தைக்கு பணம் கட்டுறதோ அல்லது குழந்தையின் தேவைகளை பூர்த்தி பண்ணுவதோ ஆக ஒரு பெருத்தொகை இன்று செலவுக்கு ஆகக்கூடிய நாளாக இந்த மீனராசி அன்பர்களுக்கு இருக்குங்க. சரிங்களா? இன்றைய அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 5ங்க. சாம்பல் நிறம் அதிர்ஷ்டமான கலருங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய சிந்தனைகள் உதயமாகும். இன்னைக்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய அறிமுகம் சிலருக்கு புதுமுகமாக இருக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பயணங்களால் நன்மை உண்டுங்க. ஆக இன்றைய நாள் அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல ஈசன் உங்களுடன் துணை இருப்பார், அருள் செய்வார் என கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.